கண்ணியமானவர்களே, நம்மினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்கள் இன்னும் நம்மினுடைய நண்பர்கள் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஹஸ்ரத் என்னுடைய துஆ கபூலே ஆக மாட்டுது. ஏதாவது ஒரு அவசர உடனடி பண தேவை அல்லது வேறு ஏதாவது உடல் நோய், இந்த அதிர்ச்சியின் போது நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். வேறு யாரும் கிடையாது நமக்கு. அல்லாஹ் தான் நமக்கு நிலையானவன். அவன் தான், அந்த ரப்பு தான் எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையில் நான் அல்லாஹ்ட்ட போய் கேட்குறேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவை கபூலே ஆக்க மாட்றான். இது போன்று நான் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை துஆ கேட்டுட்டேன். பல தடவை அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவிற்கு பதிலளிக்கவே மாட்றான். அல்லாஹ் என்னுடைய துஆவை தூக்கி வீசிடுறான், என்னை கண்டுக்கவே மாட்றான் அப்படின்னு சொல்லி, இதற்கு ஏதாவது துஆ கபூல் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு அமல் திக்ர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்மள்ட்ட கேட்குறாங்க. நான் ஒரு ஆலிம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் சொல்கிறேன். இந்த ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சுருக்காங்க. இன்னும் பல ஷேக்மார்கள், இன்னும் பல ஆலிம்கள் ரகசியமாக துஆ கபூல் ஆகுவதற்குன்னே செய்யக்கூடிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அல்லாஹ்ட்ட எவ்வளவு தான் துஆ கேட்டாலும் உங்களுடைய துஆ கபூல் ஆகலை. நீங்கள் எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் நன்மையான விஷயங்கள் செய்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாலும் உங்களுடைய துஆ கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையே படாதீங்க. நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்துட்டு அல்லாஹ்ட்ட துஆவை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் அல்லாஹ் தஆலா ஒன்று விடாமல் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். நீங்கள் என்ன துஆ கேட்டாலும், நீங்கள் பெரிய துஆவாக கேட்டாலும் சரி, சின்ன துஆவாக கேட்டாலும் சரி, என்ன தேவைகளை கேட்குறீங்களோ அதை அப்படியே அல்லாஹ் உங்களுக்கு உடனே நிறைவேற்றி தருவான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுட்டு எழும்பும் முன் உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பதற்காக வேண்டி 2 மலக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பிடுறான். இப்படி உங்களுடைய துஆக்களை உடனடியாக கபூலாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. அந்த ஒரு அமலை நான் சொல்லிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். ஒரு 11 அமல்கள், 11 திக்ருகள். இந்த 11 திக்ருகளையுமே நாம் சொல்லக்கூடிய முறைப்படி சங்கடப்படாமல் கொஞ்ச நேரம் உங்களுடைய துஆ கபூல் ஆகுவதற்கு, பெரும் பெரும் தேவைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் ஒரு இடம் விட்டு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த ஒரு திக்ருகளை நீங்கள் ஓதுங்க. நிச்சயமாக உங்களுடைய துஆக்கள் ஒன்று விடாமல் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தருவான். முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானுர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் வைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின் என்ற இந்த சூறாவை முதல்ல ஓதுங்க. இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்து வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் த அல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇத்னிஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த வ லா யுஹது ஹிஃப்துஹுமா வ ஹுவல் அலிய்யுல் அதீம் என்ற இந்த ஒரு தடவை ஓதுங்க. மூன்றாவதாக ஆமனர் ரசூல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினீன குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் அலைஹா மக்தஸப் ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா துஆகத லனா பிஹி வஅஃபன்னா வஃக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா அன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன் என்ற இதை ஒரு தடவை ஓதிக்கங்க. நான்காவதாக சூரா காஃபிரூன். குல் யா ஐயுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அனா ஆபிதூன மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற இந்த சூறா ஓதிக்கங்க. ஐந்தாவதாக குல்ஹு அல்லாஹ் சூரா. குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதுங்க. அடுத்ததாக
சூரா ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் என்ற இந்த சூறாவை 3 தடவை ஓதுங்க. 7வதாக சூரா நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்ற இந்த சூறாவை 3 தடவை ஓதுங்க. அடுத்து 8வதாக சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிற திக்ர 33 முறை. அடுத்து 9வதாக அல்ஹம்துலில்லா என்ற திக்ர 33 முறை. 10வதாக அல்லாஹ் அக்பர் என்ற திக்ர ஒரு 33 முறை ஓதி முடித்த பிறகு ரசூலுல்லாஹின் மீது ஏதாவது ஒரு சலவாத் ஓதிக்கொள்ளுங்க. ஓதி முடித்த பிறகு உங்களுடைய துவாக்களை அல்லாட்ட அழுது கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாவை ஒன்று கூட விடாமல் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இது போன்று யாரெல்லாம் இந்த அமலை செய்து துவா கேட்குறாங்களோ அவர்களினுடைய ஒரு துவாவை கூட அல்லாஹ் விடாமல் அனைத்தையும் அங்கீகரித்து தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி